அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். அதாவது நம்ம சேனல் கவுன்சிலிங் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் 72% நபர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கம் ஏற்படும். அண்ட் உங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்றதுனால இன்னும் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இன்னுமே கூடும். ஸோ ஜோதீஸ்வர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சார், இஃப் யூ அப்ளையிங் ஃபார் ஏஏசிசிசி கவுன்சிலிங் இட் காசஸ் எனி ப்ராப்ளம் இன் டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏட்ரிபிள்சி நான் அப்ளை பண்ணுறதுனால எனக்கு டிஎன் கவுன்சிலிங்கில் ஏதாவது பிரச்சனை வருமா? ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில நபர்கள் கேட்குறாங்க, சார் நான் இப்போ வந்து ஏட்ரிபிள்சி வந்து அப்ளை பண்ணுமா? அது ஆல் இண்டியா கோட்டா தானே சார்? நான் ஆல்ரெடி வந்து ஏன்ற கோட்டா அப்ளிகேஷன் போட்டனே சார், அதுவும் இதுவும் ஒன்றான்னு கேட்குறாங்க. இப்படி நிறைய காமனான டவுட்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அதாவது இந்த ஏஏசிசிசி கவுன்சிலிங்கிறது வேறு, டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங்கிறது வேறு. சரியா? அதன் பிறகு இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏஏசிசிசி கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டு போயிடணும். செகண்ட் ஸ்டேஜில் இன்கேஸ் ஃபஸ்ட்டு கிடைக்கலனா செகண்ட் ஸ்டேஜ் மூவ் ஆகுங்க. மூவ் ஆகிட்டு அதுலேயும் கிடைக்கல அப்படின்னா வெளியே வந்துடலாம். சரியா? ஃப்ரீ எக்ஸிட் ஆகிடலாம். அதுக்கு ஸ்டேஜ் போகாதீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிட்டா கண்டிப்பாக அந்த காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் ஆகி தான் ஆகணும். அதையும் மீறி நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபீ ஆனது 4 ஃபீட் ஆக்கப்படும். அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 20,000 கட்டினீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு தரப்பட மாட்டாது. சரி, இதோட பரவாயில்ல. தேர்ட் ஸ்டேஜ் இன்னொரு விஷயம், தேர்ட் ரவுண்ட் போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன ரவுண்டு உங்களுக்கு அலாட் ஆகுதோ, என்ன காலேஜ் அலாட் ஆகுதோ கம்பல்சரி நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெளியே வந்துடலாம். உங்கள் அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிடும். இவ்வளோ தான் இதில் உள்ள ப்ராசஸ். அது மட்டும்தான். சரியா? ஸோ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, சார் நான் ஏசிசிசியில் சீட் எடுத்துகிட்டு அந்த காலேஜில் போய்ட்டு ரிப்போர்ட்டும் பண்ணிட்டேன். ஒரு 10 நாள் கழிச்சு, இன்றைக்கி ஈவினிங் ஒரு நபர் கேட்டார், ஒரு பேரண்ட் கேட்டார், 10 நாள் கழித்து மறுபடியும் ஏன்னா ஆயுஷ் கவுன்சிலிங் பிறகு தான் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. சம்வாட் அந்த டைமில் எனக்கு ஒரு திருநெல்வேலி காலேஜ் கிடைக்கிது. நான் வந்து ஆல் இண்டியா ஏஏசிசியில் சென்னை காலேஜ் எடுத்துட்டேன். பட் எனக்கு திருநெல்வேலி விருதுநகர் எனக்கு வீடு, எனக்கு இதே கிடைக்கிது. அப்போ நான் வந்து மாற்றிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டால் மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்தது இல்லை, உங்களோட மார்க் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது, 500க்கு மேலே இருக்குது, எனக்கு சொல்கிற காலேஜ் கிடைக்கும், நான் தேடி எடுக்கலாம், எனக்கு என்ன காலேஜ் வேணுமோ பறக்கி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஸ்டேட்டுக்கு டைரெக்டாக வந்து இது பண்ணணும். சரியா? ஸோ ஏசிசிசி போனால் கான்ஃபிடண்ட்டாக அந்த காலேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் அதோட மூவ் ஆயிடணும். ஸோ அதனால் தேவையில்லாமல் கன்ஃபியூஷன்ஸாக பண்ணாதீங்க. சரி, அதுக்கு அடுத்தது உள்ள டவுட் என்னென்னா, சார் இஃப் இதுதான் காமனான டவுட். ஆக்சுவலாக ஏசிசிசி ஒன்றா, அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள அந்த நான் ஆல் இண்டியா கோட்டா போட்டிருக்கேன் சார், அது ஒன்றான்னு கேட்டிருந்தாங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த இதில் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இந்த 2 ப்ளூவும் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கான ஏஏசிசிக்கான அப்ளிகேஷனில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்றது. ஏஏசிசியில் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் உங்களுக்கு இது கவர் ஆகும். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படின்றது சித்தாவில் கிடையாது, ஆயுர்வேதாவில் உண்டு. சித்தாவில் கிடையாது, ஆயுர்வேதாவில் உண்டு. அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சித்தாவில் கிடையாது. சித்தா தமிழ்நாட்டுக்குள்ளே கவர்மெண்ட் எய்டட் காலேஜே கிடையாது. ஒன்லி பியூர் கவர்மெண்ட் 2 காலேஜ், சென்னை காலேஜ், பாளையங்கோட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது. சரி, அதன் பிறகு ஏஏசிசி என்ன பண்ணுறாங்கன்னா 100% சீட்டு பிஎஸ்எம்எஸ் சீட்டு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா சென்னையில் வந்து தாம்பரத்தில் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணப்படுகிறது. ஸோ இந்த ப்ளூ ரெண்டுமே இதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டுக்காக தான் நீங்கள் சென்னைக்கு ஏஏசிசிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கான சீட் மேட்ரிக்ஸும் நான் ஆல்ரெடி வீடியோ ஏஏசிசி சீட் மேட்ரிக்ஸ்னு மெரிஷன் போட்டி சித்தா ஸ்காலர்னு போட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு. சரியா? சரி, அதுக்கப்புறம் சரி, அப்போ இந்த க்ரீன் என்ன சார் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு சென்னை அரும்பாக்கத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. ஏன்ற அப்ளிகேஷன், எம்ன்ற அப்ளிகேஷன், ஜின்ற அப்ளிகேஷன். ஏன்ற அப்ளிகேஷனுக்கு எதுக்கு அப்படின்னா 15% ஆல் இண்டியா கோட்டா. ஏன்னா இங்கே 15% கவர்மெண்ட் காலேஜஸில் உள்ள ஆல் இண்டியா கோட்டா. இங்கே தமிழ்நாட்டில் ஏன்ற கோட்டாவுக்கு என்ன அப்ளிகேல் ஆகும் அப்படின்னா 15% ஆல் இண்டியா கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு செட் ஆகும். இதற்கான ஃபீஸ் அப்படின்றது 1.2 lakhs பர் ஆனம். ரைட்டாக? கீழே அதையும் தெளிவாக கொடுத்துருங்க. எம்ன்ற அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டா, பியூர் மேனேஜ்மெண்ட். இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அது எம் அப்ளிகேஷன் மூலிமா போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சிருச்சு.
அதில் போனீங்கன்னா 2.5 lakhs per annum. சரியா? இது வந்து ஒன்லி ஸ்டடீஸ்க்கான அந்த இன்ஸ்டியூஷன் மற்ற ஃபீஸ் மட்டும்தான் இது. சரியா? அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன ஹாஸ்டல் ஃபீஸோ அல்லது வந்து வேறு உங்களுக்கு வந்துட்டு மெஸ் பில் இந்த மாதிரி அடிஷ்னல்ஸாக இருக்கும், அவ்வளோதான். அதன் பிறகு ஜீன்ற டிஎன் ஹெல்த் அப்ளிகேஷன்ஸை போட்டிருந்தீங்க அப்படின்னா மீதம் உள்ள 85% ஆஃப் சீட்ஸு அதுக்குள்ளே 7.5 ரிசர்வேஷனும் வருவாங்க. அதன் பிறகு ஆல் சரண்டர்ட் சீட்ஸு எல்லா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் இருக்க சரண்டர்ட் காலேஜ் சீட்ஸு எல்லாமே சேர்த்து இது எல்லாமே சேர்த்து மொத்தம் 168 சீட்டு 7.5ல மட்டும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். இந்த 85% சீட்ஸ் சொன்னேன் இல்லையா ஜின்றதில். ஸோ இதுக்குள்ளே மொத்தம் 7.5 ரிசர்வேஷன் சீட் அப்படின்றது 168. இந்த சீட்டு போக மீதம் உள்ள சீட்டு தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் சீட்டில் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் ஒரு 10,000 to 20,000 தான் ஃபீஸ் ஆகும். கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து நார்மல் பர்சன்ஸ் வித்தவுட் 7.5 எடுக்கிறீங்கன்னா 1.25 lakhs இருக்கும். சரண்டர்ட் சீட்ஸில் நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுதும் உங்களுடைய அந்த படிப்பு தொகையை கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும் அப்படின்றதான் ரூல். அதை வந்து ஒரு சில நல்லா மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிடுறாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு மெஸ் பில்லோ ஏதோ ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு புக்ஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இதனோட வேரியேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.